எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நல்ல சுவையான வெஜ் பிரெட் ரோல் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி 2 பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ரொம்பவே குயிக்காக இதை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கேரட்டை இதை மாதிரி தேய்ச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய உருளைங்க வேக வச்சு மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பட்டாணியை வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது எல்லா ப்ரெட்டோடையும் ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணதை வேஸ்ட் பண்ணாமல் இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி நம்ம பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா அரைச்சி ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை இதை மாதிரி தண்ணியாக எந்த கட்டியும் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. ப்ரெட்டை இதை மாதிரி 2 பக்கமும் நல்லா நனைச்சி எடுத்துக்கிட்டு கையில் வச்சு நல்லா தண்ணி எல்லாமே பிழிஞ்சிட்டு ஸ்டஃபிங் இதை மாதிரி வச்சு ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை மைதா மாவு கலந்து வச்சுருக்கிறதுல டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸை இதை மாதிரி எல்லா பக்கமுமே படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை மாதிரி எல்லா பக்கமுமே ஈவனாக ஒரே கலர் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி எல்லா ரோலையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ரொம்ப ஈஸியான வெஜ் பிரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் ஹேவ் அ நைஸ் டே.